ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முதலீட்டில் செய்யக்கூடாத தவறுகள். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டான முதல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாட்டி அது நம்ம சம்பாதிச்ச பணமே வேஸ்ட்டு. வாங்க அதை பற்றி முதலீட்டில் செய்யக்கூடாத தவறுகள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை நம்ம கரெக்டான டைமிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு நம்ம நாட்டோட பணவீக்கம் 7% இருக்குது. அப்போ இந்த வருஷம் 1 லட்ச ரூபா ஒரு பொருள்னால் அடுத்த வருஷத்தை அது 1,07,000 ரூபா. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேங்கில் போய் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 5,000 ரூபா தான் வட்டி வரும். அப்போ பணவீக்கத்தை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் ஒரு பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது பணவீக்கத்தோட அந்த நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் வேறு. அதே மாதிரி ஒரு முதல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதை பற்றி A to Z தெரிஞ்சிருக்கணும். இப்போ கூட நீயா நானாவில் ஃப்ரான்சைஸ் போட்டாங்க. கருப்பட்டி காஃபி ஃபேமஸ் ஆனோட்டி எல்லாருமே 5 லட்சம் 10 லட்சம் ஃப்ரான்சைஸ் போட்டு கருப்பட்டி காஃபி எடுத்துகிட்டு ஒரு 2 நாளில் மூடிட்டாங்க. டீபாய்ங்கிற கம்பெனி 2 நாளில் மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படி இல்லாமல் ஒரு இதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி ஒரே இடத்தில் மொத்த முதலீட்டையும் முடிக்க வைப்பது. இப்போ வாரன் பஃபட்டோட ரூல் என்னென்னா எல்லா முட்டையையும் ஒரே கூடையில் வைக்காதீங்க. ஏன்னா கூடை கீழே விழுந்துச்சுன்னா எல்லா முட்டையும் கீழே விழுந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்குன்னா அதை பல டைவர்சிட்டி பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி முதலீடு பண்ணும் போதும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் தனித்தனியாக நீங்கள் முதலீடு பண்ணணும். அதே மாதிரி ஆசை காட்டும் கும்பலிடம் பணத்தை தவிர்ப்பது எப்படி. நம்ம 2வது வீடியோவே போட்டிருப்போம். பொன்சி ஸ்கீம்ஸ், நான் மாதம் 10,000 1 லட்சம் கொடுங்க, நான் மாதம் 10,000 ரூபா தரேன். அப்படி இல்லாமல் உங்களுக்கு நேர்மையாக உள்ளவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அது மாதிரி சும்மா நான் டேக்ஸை சேவ் பண்ணணும்னு நீங்கள் என்றைக்குமே போய் முதலீடு செய்யக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்டு முதலீடு பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் முதலீடு பண்ணிட்டான் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய வயது, உங்களுடைய திறமை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து முதலீடு பண்ணுங்கள். இதான் முதலீட்டில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன. காரம் தாழ்த்தி முதலீட்டை தொடங்குவது, கூட்டு வட்டி தனது மேஜிக்கை நிகழ்த்த நீண்ட கால முதலீடு அவசியம். பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் முதலீடு செய்வது. பணவீக்கம் ஆண்டுக்கு 7% இருக்கும்போது FD/RDயில் 5% வருமானம் வருவது வேஸ்ட். செய்யும் முதலீட்டை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் அடுத்தவரை மட்டுமே நம்பி முதலீடு செய்வது. ஒரே இடத்தில் மொத்த முதலீட்டையும் முடக்கி வைப்பது. ஆசை காட்டும் கும்பலிடம் பணத்தை இழப்பது. வரி சேமிப்பிற்காக மட்டுமே முதலீடு செய்வது. அடுத்தவரை பார்த்து நாம் முதலீடு செய்வது. ஒவ்வொருடைய வயது, வேலை, குடும்பம், பொருளாதார சூழல் மாறுபடும். இதுதான் முதலீட்டில் செய்யக்கூடாத தவறுகள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.